ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ்னா பச்சை மொச்சை கருவாட்டு குழம்பு. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கருவாடு எடுத்துருக்கிறேன், பச்சை மொச்சை, புளி, கடுகு, எண்ணெய், உப்பு, அப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு, வெங்காயம், தக்காளி வச்சுருக்கிறேன். இது அரைச்சி தான் சேர்த்து வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். மிளகாத்தூளெலாம் வச்சுருக்கிறேன். உண்மையாகவே இங்கே பெங்களூரில் இது இந்த டைமில் சீசனில் பச்சை மொச்சை வச்சு நிறைய செய்வாங்க. தினம் அவங்க வீட்டில் கண்டிப்பாக அந்த டிஷ்ஷு உப்புமாலேருந்து பொங்கல்லேருந்து ஏ டு செட்டு இருக்கும். நம்ம அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு டைம் தான் செய்யலான்னு சொல்லிட்டு சரி அன்றைக்கி செஞ்சேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். நம்மளால் ஒரு நாள் தான் சாப்பிட முடியும் பச்சை மொச்சி. அது சாப்பிட்டாவே நம்மளுக்கு அங்கே இங்கே வாய்வு தொல்லை, கேஸ் தொல்லை வந்துடும். ஆனால் அவங்க எப்படித்தான் தெரியல, தோசைக்கு, பொங்கலுக்கு, உப்புமாக்கு, பஸ்ஸார் என்னென்னமோ சொல்லி செய்கிறாங்க. நம்மளால் அது முடியலை. நம்மளால் ஏன் முடியலைன்னா நம்மளுக்கு அது பழக்கம் இல்லை. நம்மளால் இதெல்லாம் அதுவும் அது உரிச்சிட்டு அதை பிசிக்குவாங்க. அந்த பிசுக்கும் போது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அதை பிசுக்குவாங்க. அதை பிசுக்கிறதுக்கு அது கைக்கு தெரியுமா ரொம்ப வலிக்கும். ஆனால் அவங்க சர்வசாதாரணமாக 2 கையில் சக்குன்னு பிசுக்குவாங்க. ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது நல்லா பச்சை வாசனை போயிட்டு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், தேவைக்கேற்ற உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நான் வேறு எதுவும் சேர்க்கல. நான் என்னுடைய காரம் எப்படியோ அது மாதிரி போட்டிருக்கேன். உங்கள் மிளகாத்தூள் எப்படி காரமோ அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் 2 தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த பேஸ்ட்டு ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். அது நல்லா பச்சை வாசனை போட்டோம். அப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டேன். உருளைக்கிழங்கு சேர்க்கறதுனால சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை, அதனால் நான் அப்படியே பெரியும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு செஞ்சேன். அப்புறம் பச்சை மொச்சை பாருங்கள், அது எப்படி பிசுக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? நல்லாயிருக்கும். அது ஏன்னா அந்த தோல் இல்லாமல் அப்படியே சக்கு உள்ளே போடும், நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கும். நீங்களும் சீசனில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் நல்லா கருவாடு கழுவி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் தலை எடுத்துட்டா என் பசங்களுக்கு பிடிக்காது. தலையோடு போட்டால் மட்டும் தான் பிடிக்கும். அதெல்லாம் நல்லா கழுவிடுவேன். அப்புறம் கருவாடை போட்டுட்டு ஒரு 2 பரட்டிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பேர் தண்ணியாக சாப்பிட்ற பழக்கங்குது, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கிரேவியாக சாப்பிட்ற பழக்குது, கொஞ்சம் பேருக்கு செமி கிரேவியாக சாப்பிட்ற பழக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ சாப்பிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கரைச்சி வச்சு புளி தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அளவுக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு, நீங்கள் பாத்திரத்தில் வச்சாலும் அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வேக வைங்க. குக்கரில் சேர்த்துனாலும் ஒரு விசில் போதும். ஏன்னா அது மேக்ஸிமம் ஒரு விசிலே வெந்துடும். ஒரு விசில் போட்டு நல்லா வேக பாருங்கள். உப்பு சொல்ல மாதிரி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள். அப்புறம் குக்கரை போட்டு ஒரு விசில் விடுங்க. ஏன்னா அவங்க குக்கர் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். எந்த ஒரு குக்கரும் நல்லா ஒரு விசில்லே நல்லா வெந்துடும். விசில் வந்துடுச்சு. அப்புறம் குக்கரை இறக்கிட்டு ப்ரெஷர் போன பிறகு இறக்கிட்டு பாருங்கள். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி கொத்தமல்லி அப்புறமா தான் சேர்த்தேன், நானே மறந்து போயிட்டு இருந்தேன். நீங்கள் அப்பயே சேர்த்துக்கோங்க. உண்மையாக இதுக்கு களி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் களி நைட் தான் செஞ்சேன். ஸோ மதியானம் எனக்கு கொஞ்சம் அன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெறும் சாப்பாடு,
கருவாட்டு குழம்போடு முடிச்சிட்டேன். ஆனால் நைட் வந்து களியும் கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட்டேன். ஆனால் இங்கே இன்னொன்று தெரியுங்களா, இங்கே வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு வடித்து சாப்பிட மாட்டாங்க. பெங்களூரில் முக்கால்வாசி பேர் 1 விசில் 2 விசில் குக்கர் ரைஸை சாப்பிட்றாங்க. உண்மையாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். குக்கர் ரைஸ் வேண்டாம். அந்த கஞ்சி தண்ணி அதுலேருந்து நம்ம வடித்து எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை வந்து என்னென்னவோ ரைஸ் சாப்பிட்றோம். அதை வடிச்சாது சாப்பிடுங்க. அதை குக்கர் வச்சு அப்படியே சாப்பிடாதீங்க. முடிஞ்சளவுக்கு வடிக்க கற்றுக்கங்க. வடித்து சாப்பிடுங்க. உண்மையாக அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த கஞ்சி தண்ணியை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது எவ்வளோ இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அதில் வந்து இது பண்ணுறாங்க, சீக்கா ஊற வைக்கிறாங்க. உண்மையாக அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கஞ்சி தண்ணி முடிஞ்ச அளவுக்கு எடுங்க. குக்கர் ரைஸ் வேண்டாம். உண்மையாக ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சு. பாய்.